ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுபு. நம்ம சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? மறக்காமல் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கிளைமேட்டிக் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஈக்காலஜிக்கல் ஓரியன்டாக ஸ்டடி பண்ணேன். அப்படின்னா வந்து பிளான்ட்டை வந்து சர்வே பண்ணி அதோட வெஜிடேஷன் கவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்டாக அக்ரி ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்டடி ஏரியாவில் போயிட்டு வெஜிடேஷன் கவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட கிளைமேட்டிக் ஃபேக்டரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தீசஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸாக வந்து எங்கள் காலேஜில் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு மேமோட டேட்டா வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டடி ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து ரெட்ரீவ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ வந்து அவங்க ஸ்டடி ஏரியாவில் வந்துட்டு அவங்க ஸ்டடி பண்ணது வெஜிடேஷன் கவர் வந்து ஈக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ணது வந்து 2011லேருந்து 12 பர்டிகுலராக அக்டோபர் டு செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக போய் வெஜிடேஷன் கவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிளைமேட்டிக் ஃபேக்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டேட்டாஸையும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தீசஸ்க்காக நம்ம டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் அதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட்டிக் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம அது ரிலேட்டடான பர்சன்கிட்ட இருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜியோகிராஃபிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து சாஃப்ட்வேர் நிறைய வந்து ஆன்லைன் டெவலப்மெண்ட்ஸ்னால வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? கூகுளில் போய்ட்டு பவர் நாசா அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. பவர் கிளைமேட்டிக் டேட்டா, ஓகேங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. நம்ம டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் எல்லாமே வந்து நம்ம அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டடி ஏரியாவில் பர்டிகுலராக எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும், நீங்கள் லாஸ்ட் 10 இயர் கூட பண்ணிக்கலாம். நிறைய ஜியோகிராஃபிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கூட பர்டிகுலர் பெருசாக ஒரு ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸோட ஒரு அதாவது ப்ராடான பிளேஸோட கிளைமேட்டிக் டேட்டா ரெட்ரீவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் கிளைமேட் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பவர் நாசான்னு டைப் பண்ணாலே, பவர் நாசா அப்படின்னு டைப் பண்ணாலும் வரும், ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் லிங்க் தான் நாசா பவர் டிஏவி அப்படின்றது பார்த்தீங்களா? இந்த லிங்க்கு தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மேப் மாதிரி ஷோ ஆகும் பேக்ரவுண்டில். தென் சைடில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போது வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு நீங்கள் சிங்கிள் பாயிண்ட்ஸ் செலெக்ஷன் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்டடி ஏரியா வந்து ஒரு ஸ்டேட் லெவல் இல்லை ஒரு கண்ட்ரி லெவல் அப்படின்னா வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து பர்டிகுலராக ஒரு ஹில்லில் மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷன் வந்து கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து ரீஜினல் இருக்குது, பார்த்தீங்களா? இந்த ரீஜினலில் வந்துட்டு பர்டிகுலராக நீங்கள் வந்து பிளேஸ் செலக்ட் பண்ணோன்னா ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் டூல் அப்படின்றது பார்த்தீங்களா? இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ஸ்டடி ஏரியா ரொம்ப ப்ராடாக இருந்தது அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் டூல் அப்படின்னு வந்து இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ரிப்போர்ட்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் டூல் இதே யூஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் வந்து ஒரு ப்ராடான ஸ்பேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால நான் சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷன் தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய பிளேஸ் வந்து ரொம்ப சின்னதான், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான். நான் வந்து ஸ்டேட் லெவல், கண்ட்ரி லெவல்லாம் வந்து ஸ்டடி பண்ணல. ஸோ சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த மேப்பில் வந்துட்டு மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூம் பண்ணிங்கன்னா நான் வந்து மேகமலை தேனி அப்படிங்கிற தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னோடய ஸ்டடி ஏரியா. ஸோ அதனால் தேனி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த பாயிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷன் வந்து அந்த இடத்துல பண்ணிக்கலாம். தேனின்னு வந்து செலக்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இல்லை பர்டிகுலராக தேனியில் வந்து எனக்கு மேகமலை தான் வேணும் அப்படின்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அட்ரஸ் பிளேஸ் அப்படின்ட்டு இருக்குது, பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க, மேகமலை. இப்போ வந்து அதுவே அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக மேகமலை தேனி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் கொடுத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷன் வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக போய் பாயிண்ட் ஆயிடும். NHAMALI மேகமலை தேனி. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து மேகமலை தேனின்னா அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஷோ ஆகும். அதுக்கு கீழே பாயிண்டருக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரைட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல பாயிண்டர் ஆரஞ்சு கலரில் அங்கே வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஜினல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் ரீஜினல் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூசர் கம்யூனிட்டி கீழே செலக்ட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அக்ரோ கிளைமேட்டாலஜி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளைமேட்டிக் டேட்டா தான் வந்து ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அக்ரோ கிளைமேட்டாலஜி அப்படின்னு வந்து நீங்கள் அதை வந்து ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெம்போரல் லெவல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் வந்து மந்த்லி அண்ட் ஆனுவல். ஏன்னா வந்து நம்ம ஸ்டடி பண்ணது பர்டிகுலராக 1 இயர் பர்டிகுலராக இயர் வந்து 2011 to 22 அந்த மாதிரி இருக்கும்ல, இல்லைன்னா 10 இயர் இருக்கும்ல. அதனால் மந்த்லி அண்ட் ஆனுவல் அப்படின்னு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதனால் மந்த்லி அண்ட் ஆனுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் லொக்கேஷன், இதில் தான் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஸ்கெட்ச் டூல் வந்து உங்களோட ஸ்டடி ஏரியா ப்ராடாக இருந்தால் ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் டூல் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த சிங்கிள் பாயிண்ட்டே போதும் நமக்கு. அகெயின் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நமக்கு லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் வந்து எடுத்துக்கும். அகெயின் நீங்கள் மறுபடியும் வந்து இப்போ ரீஜனலில் வந்துட்டு அகெயின் சிங்கிள் பாயிண்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீஜனலில் வந்துட்டு நான் சொன்ன ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லேட்டிடியூட் லாங்கிடியூட் வரும்போது அகெயின் நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பாயிண்டில் செலக்ட் பண்ணதோட லேட்டிடியூடு லாங்கிடியூடும் இங்கே வந்து ப்ளேஸ் ஆயிரும். அதோட லேட்டிடியூடு லாங்கிடியூடும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து மேலே மறுபடியும் நீங்கள் வந்து அக்ரோ கிளைமேட்டாலஜி அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். டெம்போரல் லெவல் வந்து மந்த்லி அண்ட் ஆனுவல் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் வந்து நீங்கள் எந்த டைமில் ஸ்டடி பண்ணிங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா வீடியோஸ்க்காக தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் 2023 to 2024 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இயர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் கீழே பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, பேராமீட்டர்ஸ் சர்ச். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு வந்து வின் ஸ்பீடு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வின் ஸ்பீட் வந்து அட் 2 மீட்டர் லெவலில், அதுவும் மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வின் ஸ்பீட் அட் 2 மீட்டர் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டியும் அட் 2 மீட்டர்ஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். டெம்பரேச்சர் வந்து 2 மீட்டர்ஸ் ரேஞ்சிலே வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எனக்கு வேணும். அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பேராமீட்டர் சர்ச்சில் வந்து நமக்கு வந்து செலக்ட் ஆகி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எனக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், சர்ஃபேஸ் சாயில் வெட்னஸ் வேணும்னா நீங்கள் அதையும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பேராமீட்டர் சர்ச்சில் வந்துட்டு செலக்ட் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் ஃபார்மேட், என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி வந்து எக்ஸல் ஃபார்மேட், அதனால் நீங்கள் சிஎஸ்வி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிஎஸ்வி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேஸில் இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பாயிண்ட் செலெக்ஷனில் பண்ண அந்த மேகமலை தேனியில் வந்துட்டு நம்ம இயர் வந்து செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, 2023 to 24 பர்டிகுலராக அந்த இயரில் எல்லா மந்தோட செலக்ட் பண்ண டேட்டாஸ், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே எல்லாமே நமக்கு வந்துட்டு எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம். பவர் பாயிண்ட் மந்த்லி பார்த்தீங்களா, நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து அந்த
எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு வந்து தீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி டேபிள் வந்து நீங்கள் டேபிளில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ஷார்ட் ஃபார்மும் நமக்கு கொடுத்துருப்பாங்க டேபிளில். GWETOP அப்படின்னா சர்ஃபேஸ் சாயில் வெட்னஸ் ஆமாம். OV2M அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். T2M அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் அட் 2 மீட்டர்ஸ் மேக்ஸிமம் மினிமம். அந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபார்முக்கு நேராக வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2023யோட டேட்டா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஜனவரி டு டிசம்பர் அதோட ஆனுவலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2024ஓட ஜான் டு டிசம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டேபிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 இயருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மந்தோட டேட்டாஸ் வந்து இதில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்க 2011க்கு பதிலாக 2024 ஓகேங்களா? இந்த இடத்துல 24ன்னு வச்சுக்கோங்க. 2024லேருந்து 2025 வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே அவங்க பண்ணியிருக்காங்க. 2024லேருந்து 25 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 24ஓட டேட்டா நமக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஆனுவல் அண்ட் மந்த்லி அப்படின்னு போடும்போது கிடச்சிடும். பட் ப்ரெசண்ட் இயரோட மந்த்லி ரிப்போர்ட் நமக்கு கிடைக்காது. அது வந்து டெய்லி ரிப்போர்ட்டாக தான் கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி சஃபர் ஆனேன். எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே வந்து லாஸ்ட் இயர் முடிஞ்ச இயர் வரைக்கும் மட்டும்தான் ஆனுவல் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட் வரும். ஓகேங்களா? ப்ரெசண்ட் இயருக்கு வந்துட்டு நமக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ 2025 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் நான் வந்து இப்போ இதில் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். இப்போ 2023க்கு பதிலாக 23 இருக்கட்டும். 23க்கு பதிலாக 24 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 24 போட்டேன். 25 இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 24லேருந்து எனக்கு 25 வரைக்கும் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்மிட் கொடுத்து. அப்போ வந்து உங்களுக்கு 24ஓட டேட்டா மட்டும் தான் வரும். 25ஓட டேட்டா வராது. ஆனுவல் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட் அதை நான் உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம். அந்த டேட்டாவில் போய் நான் வந்து இயர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 24 to 25 அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? வெறும் 24 மட்டும்தான் வரும். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளோட 25 வராது. ஆனால் போன ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதில் 24 மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 23, 24 ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ண இயரோட மந்த்லி ரிப்போர்ட் தான் நம்மளால் ரெட்ரீவ் பண்ண முடியும். ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்க இயரோட மந்த்லி ரிப்போர்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இப்போ 25 மட்டும் தானே வேணும். நமக்கு 24ஓட மந்த்லி ரிப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு 25ஓடது மட்டும் வேணும்னா மேலே வந்துட்டு ஆனுவல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? மந்த்லி அண்ட் ஆனுவல் அதை வந்துட்டு நீங்கள் டெய்லியாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? டெய்லியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பர்டிகுலராக டேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போ ஜான்வரி 1, 2025 டு ஏப்ரல் வரைக்கும் எனக்கு வேணும். ஏப்ரல் 19th வரைக்கும் எனக்கு வேணும். டெமோக்காக நான் 19th போடுறேன். நீங்கள் உங்களோட ஸ்டடி பீரியட் எப்போவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரெசண்ட் இயர்ஸில் இப்போ வந்து நம்மளோட டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா? இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்ச இந்த 4 மாதத்துக்கும் டெய்லி, அதாவது டே 1ஓட ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், அப்புறம் எல்லாமே வரும். ஓகேங்களா? விண்ட் ஸ்பீட் எல்லாமே வந்து ஒவ்வொரு டேக்கும் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, இந்த 1 to 30 இந்த மந்த் முடியுது இல்லைங்களா? 1 to 30 இதை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவரேஜ் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும்.
ஆவரேஜ் பார்த்துட்டு சம்மேஷன் பார்ப்போம்ல. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு 31ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்துடும். ஸோ ஆவரேஜாக வந்து அந்த மந்தோட ஹியூமிடிட்டி எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த டெய்லி டேட்டாவை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரெசன்ட் இயரோட டேட்டாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி டெய்லி டேட்டா யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த டே 1லேருந்து டே 31, இப்போ ஜனவரியில் 31 இருக்குன்னா 31 வரைக்கும் நீங்கள் ஜான் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆவரேஜ் பார்த்தா நமக்கு கிடச்சிடும். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 31ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் அந்த மந்தோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து கிளைமேட் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம